ஒரிஜினல் அல்ல. அதுபோன்றுதான் நாம் முஸ்ஹஃபை எடுத்து பார்த்து ஓதுவது என்பது இருக்கிறதே, அதுதான் ஒரிஜினல், அதுதான் அசல், அதைத்தான் ஓத வேண்டும். அப்படித்தான் அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இறங்கிய பிறகு சஹாபாக்கள் எழுதி வைத்தார்கள், ஓதினார்கள், பாதுகாத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய கரங்களில் தவழக்கூடிய அந்த அல் குர்ஆன் என்பது பல்வேறு தியாகங்களுக்கு பிறகு வந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் குர்ஆனை நாம் என்ன செய்கிறோம்? நம்ம செல்போனில் பார்த்து ஓதுகிறோம். அது தவறல்ல, தவறல்ல. குர்ஆன் எத்தனையோ அல் குர்ஆன்கள் இங்கு அலமாரியில் அடுக்கப்பட்டு இருக்கிறது, எடுத்து ஓத வேண்டும். எத்தனையோ நபர்கள் நன்மையை நாடி கொடுத்திருப்பார்கள். அந்த அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்த்து ஓதுகின்ற பொழுது அதற்கு கூலி அல்லாஹு தஆலா வெகுமதியாக தருகிறான். நம்ம செல்போனிலும் ஓதலாம். எப்போது ஓதலாம்? நம்ம டிராவல்ல, பயணங்கள்ல இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஆயத்தை பார்க்க வேண்டும் அல்லது